الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த சீரா வகுப்பில் தபூக் போர் சம்பந்தப்பட்ட முக்கியமான தகவல்களை நாம் பார்த்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கிலிருந்து மதீனாவிற்கு திரும்பிய பிறகு அதே ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் சில சஹாபா பெருமக்களை மக்காவுக்கு அனுப்பி ஹஜ்ஜுடைய கடமையை மக்களுக்கு எடுத்து சொல்லும்படி சொன்னார்கள். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு கடைசியாக மிஞ்சிருந்த இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஒரு தூணாகிய ஹஜ் கடமையாக்கப்பட்டது. எனவே அந்த முதல் ஹஜ்ஜை, இஸ்லாத்தின் முதல் ஹஜ்ஜை, அதற்கு முன்பும் பல முறை மக்கள் ஹஜ் செய்திருப்பார்கள். ஆனால் இஸ்லாம் வந்த பிறகு முறையான ஹஜ் என்பது ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருந்திருக்கலாம். எனவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் சில சஹாபா பெருமக்களை ரசூல் அவர்கள் மக்காவுக்கு அனுப்பி முதல் ஹஜ்ஜை மக்களுக்கு அறிவித்து பிறகு நீங்களும் செய்து வாருங்கள் என்று அனுப்பினார்கள். எனவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் சில சஹாபா பெருமக்கள் ஹஜ் செய்வதற்காக மக்காவுக்கு சென்றார்கள். பின்னாடியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவுக்கு அனுப்பினார்கள். மக்காவுக்கு சென்று நீங்களும் ஹஜ்ஜை செய்து மேலும் அங்கு இருக்கக்கூடிய மக்களிடத்திலே 2 அறிவிப்புகளை முக்கியமாக செய்யும்படி அபூபக்கருக்கு சொல்லுங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பினார்கள். அந்த 2 அறிவிப்புகள் என்ன? லா யஹுஜ்ஜு பஅத ஆமி ஹாதா முஷ்ரிக்குன் வலா ஆரின். இந்த வருடத்திற்கு பிறகு எந்த ஒரு முஷ்ரிக்கும் ஹஜ் செய்வதற்கு வரக்கூடாது. இதுவரை முஷ்ரிக்கின்கள் வந்து கொண்டிருந்தார்கள், சிலை வணக்கத்தில் ஈடுபட்டார்கள் அல்லாஹுடைய இல்லறத்திலே. ஆனால் இதற்கு பிறகு எந்த ஒரு முஷ்ரிக்குக்கும் ஹரமுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது, வரக்கூடாது. இந்த ஆண்டிற்கு பிறகு முஷ்ரிக்கீன்கள் காபாவை நெருங்கக்கூடாது. இரண்டாவது, யாரும் நிர்வாணமாக தவாஃப் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். அதற்கு முன்பெல்லாம் அந்த முஷ்ரிக்கீன்கள் எந்த ஆடையை அணிந்து நாங்கள் பாவம் செய்கிறோமோ அந்த ஆடையை அணிந்து நாங்கள் அல்லாஹுடைய இல்லத்தை சுத்துவதா, தவாஃப் செய்வதா என்றெல்லாம் சொல்லி என்ன செய்வார்கள்? நிர்வாணமாக சுத்துவார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கும் தடை செய்தார்கள். யாரும் இப்படி வரக்கூடாது. எனவே இந்த அறிவிப்பை செய்து ஹஜ் செய்து வரும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பல சஹாபா பெருமக்களையும் அனுப்பினார்கள். அடுத்த வருடம், அந்த வருடம் ரசூல் அவர்கள் ஹஜ் செய்யவில்லை. அடுத்த வருடம், அதாவது ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்வதற்கான முடிவை எடுத்தார்கள். தில்கஅதா மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த இஸ்லாம் அரபு மக்கள் மத்தியில் பரவியது. அரபு மக்கள் நிறைய பேர், பல கோத்திரக்காரர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற கடமைகளை எல்லாம் அவர்கள் நிறைவேற்றி வந்தார்கள். அதற்கான மிகப்பெரிய காரணம் என்னவென்றால், சஹாபா பெருமக்களை ஆங்காங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்து இஸ்லாத்தை எடுத்துரைக்கும்படி சொன்னார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றால் போர் புரியுங்கள் என்று இந்த விஷயத்தை ரசூல் அவர்கள் தீவிரப்படுத்தி அரபு முழுவதும் சஹாபா பெருமக்களை அனுப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்திய செய்தியை மக்களுக்கு எடுத்துரைக்கும்படி சொன்னார்கள். அதற்கான ஒரு சம்பவம் தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்க ஒரு முறை சஹாபா பெருமக்களிடத்தில் தண்ணீர் இருந்திருக்கவில்லை. குடிப்பதற்கு, உது செய்வதற்கு எதுக்கும் தண்ணி இல்லை. அப்போது ஒரு பெண்மணியை 2 பானைகளில் அல்லது 2 குடங்களில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருவதாக சில சஹாபா பெருமக்கள் பார்க்கிறார்கள். தண்ணீரை தேடி சென்ற சஹாபாக்கள், அநேகமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த தண்ணி எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்க 2 நாட்கள் பயணித்தால் தான் தண்ணீர் கொண்டு வர முடியும் என்று அந்த பெண்மணி சொன்னாள்.
உடனே அந்த சஹாபாக்கள் அந்த பெண்மணியை அழைத்து ரசூலிடத்தில் வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 குடம் தண்ணீரை அல்லது அந்த 2 பானை தண்ணீரை எடுத்து கீழே வைக்கும்படி சொன்னார். எடுத்து வைக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 கைகளை தண்ணீரில் வைத்து துஆ செய்தார்கள். இதற்கு முன்பும் ஒரு சம்பவத்தை நாம் சொல்லியிருக்கிறோம். ரசூலுடைய விரல்களுக்கு மத்தியிலிருந்து தண்ணீர் வந்ததை சஹாபா பெருமக்கள் பார்த்தார்கள். எனவே சஹாபா பெருமக்களுக்கெல்லாம் ரசூல் அவர்கள் தண்ணீர் எடுத்து பயன்படுத்துங்கள், உது செய்யுங்கள், தன்னுடைய பாத்திரங்களில் நிரப்பிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் அவர்கள் சொன்னார். சஹாபா பெருமக்கள் அப்படியே செய்தார்கள். அந்த பெண்மணி கொண்டு வந்த தண்ணி அப்படியே இருந்தது, சற்றும் குறைந்து போகவில்லை. அப்படி எடுத்து அந்த தண்ணீரை மறுபடியும் கொடுத்து விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பெண்மணி உதவி செய்திருக்கிறாள் என்கிற அடிப்படையில் ரசூல் அவர்கள் சஹாபா பெருமக்களிடத்தில் சொன்னார்கள், இந்த பெண்மணிக்கு ஏதாவது அன்பளிப்பை தாருங்கள். இந்த சஹாபா பெருமக்கள் சில சாப்பிடக்கூடிய பொருட்கள், பேரித்தம்பழங்கள், சில துணிமணிகள் என்று சில பரிசுகளை அந்த பெண்மணிக்கு கொடுத்து அனுப்பி வைத்து விட்டார்கள். அந்த பெண்மணி ஊருக்கு சென்ற பிறகு என்ன சொல்கிறாள்? ஜித்து மின் அஸ்ஹரில் அரப், இந்த அரபு நாட்டின் மிகப்பெரிய சூனியக்காரனை நான் இன்று பார்த்திருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை, ரசூலுடைய அத்தாட்சி மோஜிசாவை, அற்புதத்தை ஒரு சூனியமாக அந்த பெண் நினைத்து விட்டாள். இந்த சம்பவம் நடந்து முடிந்து விட்டது. ஒரு சில மாதங்களுக்கு அல்லது சில வருடங்களுக்கு பிறகு இந்த பெண்மணி ஒரு விஷயத்தை கவனிக்கிறாள். என்ன? இந்த பெண்மணி வசித்து வந்த ஊரை சுற்றி எல்லா ஊர்களிலும், பெரிய பெரிய தலைநகரங்களில் சஹாபா பெருமக்கள் வந்து இஸ்லாத்தை எடுத்துரைத்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றால் போர் புரிந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது. எனவே இந்த பெண்மணி பார்க்கிறாள், முஹம்மது அவர்களுடைய சஹாபாக்கள் இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் வந்து இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள் அல்லது ஏற்கவில்லை என்று சொன்னால் போர் புரிந்திருக்கிறார். ஆனால் இங்கு அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நடத்தவில்லையே என்று பார்த்து கவனித்த அந்த பெண்மணி தன்னுடைய மக்களை எல்லாம் அழைத்து சொல்கிறாள், ஒரு முறை முஹம்மதுக்கும் முஹம்மதுடைய தோழர்களுக்கும் நான் செய்த உதவி, இந்த முஹம்மதை பாருங்கள், அந்த ஒரு உபகாரத்திற்கான பதிலை இன்று வரை அவர்கள் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அந்த நாளே அவர்கள் பல பரிசுகளை, அன்பளிப்பை தந்து விட்டார். ஆனால் இன்று வரை பாருங்கள், நான் செய்த உதவிக்காக எனக்கு மட்டுமல்ல என் ஊர் மக்களுக்கே அவர் என்ன செய்கிறார்? நன்மையை செய்கிறார். பாருங்கள், எங்களுக்கு எந்த ஒரு தீங்கு இல்லாமல் எப்படி அவர்கள் பாதுகாத்துக் கொள்கிறார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதருடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடாதா? இவருடைய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்று சொல்ல அந்த ஊர் மக்களை இஸ்லாத்திற்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே அப்படி கணித்திற்குரியவர்களே, சஹாபா பெருமக்களை எல்லா இடங்களிலும் அனுப்பி வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரப் மக்களையே இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். இந்த அழைப்பு பணியை தீவிரமாக செய்து வந்தார்கள், குறிப்பாக கடைசி காலகட்டத்திலே. அதற்கான ஒரு உதாரணம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே அழைப்பு பணிக்காக அரபு மக்கள், இன்று அரபு என்று சொல்கிறோமே, அதற்கும் வெளியிலே இருக்கக்கூடிய யமன் நாட்டிற்கும் ரசூல் அவர்கள் சஹாபா பெருமக்கள் அனுப்பி வைத்தார்கள். எனவேதான் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். யமன் நாட்டுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய வேதம் வழங்கப்பட்ட மக்களை இஸ்லாத்தின் பால் அழையுங்கள் என்று. என இப்படி கணித்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபா பெருமக்களுடைய விடாமுயற்சியின் காரணமாக அரபு முழுவதும் இஸ்லாம் பரவியது. அரபு மட்டுமல்ல, அரபுக்கு வெளியே யமன் நாட்டிலும் இன்னும் பல இடங்களிலும் இஸ்லாம் பரவியது. அதற்கான ஏற்பாடுகளை ரசூல் அவர்கள் செய்து விட்டார்கள், சஹாபா பெருமக்களை அனுப்பி வைத்து. எனவே இஸ்லாம் தீவிரமாக பரவி வந்த காலகட்டம். அத்தகைய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத கடைசி கடமை என்ன? ஹஜ். அந்த கடமையை இந்த ஆண்டு நிறைவேற்றலாம் என்று தில்காயிதா மாதத்தில் ரசூல் அவர்கள் அறிவிப்பு செய்து, அதே மாதத்தின் இறுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சஹாபா பெருமக்களோடு மக்காவுக்கு கிளம்பினார்கள், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு தில்காயிதா மாதத்திலே அங்கு மக்காவில் அங்கிருந்த மக்கள், ரசூலுடைய குடும்பத்தினர்கள் குறிப்பாக சந்தோஷமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். மக்காவிற்குள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்ய வருகிறார் என்கிற செய்தியை கேட்டவுடனே பல மக்கள் அங்கு திரண்டினார்கள் ஹஜ் செய்வதற்கு. அதில் பல மக்கள் ரசூலை இதுவரை பார்க்காத மக்கள், நபியை பார்த்து வரலாம் நம்பிக்கை கொண்ட மக்கள், ரசூலை பார்க்காமல் இருந்திருப்பார்களே, அத்தகைய பல மக்கள் மக்காவுக்கு வந்தார்கள். முஹம்மது அவர்களை, நபி அவர்களை பார்த்து வரலாம், சந்தித்து வரலாம்
இப்படி ஏறத்தாழ 1,24,000 மக்கள் ஒன்று கூடினர். எல்லோரும் சஹாபா பெருமக்கள். யாரெல்லாம் ரசூலை அந்த ஹஜ்ஜுக்கு முன்பு பார்க்கவில்லையோ, இந்த ஹஜ்ஜில் ரசூல் அவர்களை பார்த்த பிறகு, சந்தித்த பிறகு அவர்களும் சஹாபாக்கள். இப்படி ஏறத்தாழ 1,24,000 சஹாபா பெருமக்கள் ரசூலோடு அந்த ஹஜ்ஜை செய்திருக்கிறார். இந்த ஹஜ்ஜுடைய இந்த ஹஜ் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். விளக்கமாக, விராவரியாக அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமைகளை எப்படி ஆரம்பித்தார், ஒவ்வொரு கடமையை எப்படி நிறைவேற்றினார் என்று ரசூலுடைய ஹஜ்ஜை, இந்த சம்பவத்தை அழகாக அறிவித்திருக்கிறார் ஜாபிர் பின் அப்துல்லா. எனவேதான் குறிப்பாக ஹஜ்ஜுடைய விஷயத்திலே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ் என்பது மிக மிக முக்கியமானது ஹஜ்ஜுடைய கடமைகள் விஷயத்திலே. எனவே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்தார்கள். வந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃப் செய்த நேரத்தில் முதல் 3 முறை வேகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃப் செய்தார். பிறகு 4 தவாஃபை சாதாரணமாக நடந்து செய்தார். இது எதற்காக? மேலும் தன்னுடைய வலது தோல் பூஜத்தை வெளிப்படுத்தி 7 தவாஃபையும் ரசூல் அவர்கள் செய்தார்கள். இது எதற்காக என்று சொன்னால், அந்த மக்கத்து காஃபிர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள், இந்த முஸ்லிம்கள் எல்லோரும் மதீனாவிற்கு வந்த பிறகு அவர்கள் மீது சூனியம் வைக்கப்பட்டது, அவர்களுக்கு பல வியாதிகள் வந்தது, எல்லோரும் இந்த முஸ்லிம்கள் எல்லோரும், குறிப்பாக முஹாஜிரின்கள், வெளியூரிலிருந்து வந்தவர்கள் எல்லோரும் பலவீனமானவர்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லி வந்தார்கள். எனவே அந்த விஷயத்தை கழிக்க வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக ஓடி காட்டினார். இதோ பாருங்கள், நான் ஓடுகிறேன், நான் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன். அதேபோல் சஹாபா பெருமக்களும் ஓடி இருப்பார்கள் இல்லையா? இந்த காட்சியை பார்க்கும் பொழுது, மேலும் அவர்களுடைய ஆரோக்கியமாக இருக்கும் நிலையில் அவர்களுடைய பலமான தோல் பூஜங்களை பார்க்கும் பொழுது, ஆம், இவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ரசூல் அவர்கள் இப்படி செய்திருப்பார். எனவே இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃப் செய்து முடித்த பிறகு மக்காமு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதங்கள் இருக்கிறதே, அங்கு அதை நெருங்கி வந்து வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, இந்த வசனத்தின் ஒரு பகுதியை ஓதிவிட்டு அங்கு 2 ரக்காத் தொழுதார்கள் என்று ரசூலுடைய அந்த ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஜாபிர் அவர்கள் அறிவித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா தினம் அன்று, தில்ஹிஜ்ஜா 9ஆம் தேதி அரஃபா தினம் அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குர்ஆனுடைய வசனம், மாயிதா அத்தியாயத்தின் வசனம் இறக்கப்பட்டது. அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய நாள் உங்கள் மீது உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன், மேலும் என்னுடைய அருட்கொடையை, என்னுடைய கிருபையை உங்கள் மீது நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சஹாபா பெருமக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். எனவேதான் கணித்திற்குரியவர்களே, இதற்கு பிறகும் ஒரு சில வசனங்கள் இறங்கியது ரசூலுடைய மௌத்துக்கு முன்பு வரை. ஆனால் அதில் புதிய சட்டம் எதுவும் சொல்லப்படவில்லை. இந்த வசனம் இறக்கப்பட்டது, இன்று உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்தானே, இதற்கு முன்பு வரைதான் சட்டங்கள் இறக்கப்பட்டது குர்ஆன்ல. இந்த வசனத்திற்கு பிறகு, இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட பிறகு இறக்கப்பட்ட ஒரு சில வசனங்களிலே புதிய சட்டங்கள் எதுவும் நமக்கு கிடைக்காது. பழைய உபதேசங்கள் தான், வெவ்வேறு பாணியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருப்பான். ஏன்னா அந்த அடிப்படையில் இந்த வசனம் இறக்கப்பட்ட நாள் இருக்கிறதே, அதுதான் இஸ்லாமிய சட்டங்கள் இறக்கப்பட்ட கடைசி நாள் என்று சொல்லலாம். எனவே இந்த வசனம் இறக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலே வைத்து தன்னுடைய கஸ்வா என்கிற ஒட்டகத்தின் மீது அமர்ந்தபடியே உரை நிகழ்த்தினார்கள். இதைதான் இறுதி பேருரை என்று நாம் சொல்கிறோம். இந்த இறுதி பேருரை பல வகையில சஹாபா பெருமக்கள் இதை அறிவித்திருக்கிறார். பல அறிவிப்புகள் உண்டு. எல்லா அறிவிப்புகளையும் ஒன்று சேர்த்தால் நமக்கு தெரியக்கூடிய செய்திகளில் ஒரு சில செய்திகளை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன். ரசூல் அவர்கள் அந்த உரையில் பிரத்யேகமாக சொன்ன விஷயம் என்ன? ஒன்று, பெண்களை குறித்து நான் உங்களுக்கு நசிஹத் உபதேசம் செய்கிறேன். பெண்கள் விஷயத்திலே கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நன்மையோடு நடந்து கொள்ளுங்கள், தன் வீட்டு பெண்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் விஷயத்திலே நான் உங்களுக்கு நசிஹத் செய்கிறேன் என்று பிரத்யேகமாக திரும்பி திரும்பி இந்த விஷயத்தை சொன்னார்கள். மேலும் அந்த இறுதி பேருரையில் ரசூல் அவர்கள் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன?
நான் உங்களில் இடையில் ஒரு விஷயத்தை விட்டுச் செல்கிறேன், அதை நீங்கள் வலுவாக பற்றி பிடித்து கொண்டால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள், வழிகெட்டு போக மாட்டீர்கள். அது அல்லாஹுடைய வேதமாகும். எனவே அல்லாஹுடைய வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரையில் சொன்ன மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன, அரபி அல்லாதவர்கள் மீது எந்த ஒரு சிறப்பும் இல்லை. அரபி அல்லாதவர்களுக்கு அரபி மீது எந்த ஒரு சிறப்பும் இல்லை. ஆனால் தக்வாவை தவிர, ஆம், யாரிடத்தில் தக்வா இருக்குமோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்தவர்கள். அரபி அல்லாதவர்களாக இருந்து அவனிடத்தில் தக்வா இருந்தால் அவன்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்தவன். ரசூலுடைய குடும்பத்தில் பிறந்த ஒருவன், பனு ஹாஷிமில் பிறந்தவன் ஹாஷிமி ஒருவன், அவனிடத்தில் தக்வா இல்லை என்று சொன்னால் ஹாஷிமி குடும்பத்தை சார்ந்தவன் என்கிற அடிப்படையிலே அவனுக்கு எந்த ஒரு வெற்றியும் கிடைக்காது. எனவே அரபிக்கு அஜமி மீது எந்த ஒரு சிறப்பும் இல்லை, அஜமிக்கு அரபி மீது எந்த ஒரு சிறப்பும் இல்லை, வெள்ளையர்களுக்கு கருத்தவர்கள் மீது எந்த ஒரு சிறப்பும் இல்லை, கருத்தவர்கள் மீது வெள்ளையர்களுக்கு எந்த ஒரு சிறப்பும் இல்லை. ஆனால் தக்வாவை தவிர, தக்வாவை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களை கண்ணியப்படுத்துகிறான், சிறப்பு வழங்குகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜாஹிலியத் காலத்தில், அறியாமை காலத்தில் இருந்த இந்த ஏற்றத்தாழ்வு, தீண்டாமை, இந்த அனைத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகர்த்து விட்டார்கள். இதெல்லாம் தகர்ப்பதற்கு முன்பு சொன்ன வார்த்தைகள் அல்ல, மாறாக அந்த சிந்தனைகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீக்கிவிட்ட பிறகு இறுதியாக ரிசல்ட்டாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தான் இது, நினைவூட்டலாக சொன்ன வார்த்தை தான் இது. அந்த பணிகள் எல்லாம் செய்து முடித்த பிறகு, ஆரம்ப கட்டம் அல்ல இது, மாறாக அந்த அறியாமை கால சிந்தனைகள் அனைத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலைத்து விட்ட பிறகு சொன்ன வார்த்தை இது. எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது உன்னிப்பாக கவனித்து சில மக்களை நாம் பார்க்கிறோம், தீண்டாமை, இந்த ஏற்றத்தாழ்வு அல்லது மற்ற சில குறிப்பிட்ட விஷயங்களை சமூகத்திலிருந்து கலைப்பதற்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை அர்ப்பணித்திருப்பார்கள். ஒட்டுமொத்த வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு ஒரு விஷயத்திலே, குறிப்பிட்ட ஒரு விஷயத்திலே ஒரு ரெவல்யூஷனை, ஒரு புரட்சி அவர்களால் ஏற்படுத்த முடிந்திருக்கும், வாழ்க்கை எல்லாத்தையும் அர்ப்பணித்த பிறகு. ஆனால் ரசூலுடைய வாழ்க்கையை பாருங்கள், 23 ஆண்டு காலங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முயற்சியில் மக்களுடைய ஈமானையும் அவர்கள் மாற்றி அமைத்தார்கள். மக்களுடைய தவறான கொள்கையெல்லாம் கலைத்து அந்த இடத்தில் இஸ்லாத்தை, அவர்களுடைய உண்மையான மார்க்கத்தை கொண்டு வந்து நிப்பாட்டினார்கள். மக்களுடைய தவறான கலாச்சாரங்களை எல்லாம் நீக்கி இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை அவர்களுக்கு போதித்தார்கள். மக்களிடத்தில் இருந்த தவறான சிந்தனைகள், இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த தீண்டாமை, அதையெல்லாம் கலைத்து எல்லோரும் சமமானவர்கள், ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பிறந்த மனிதர்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இஸ்லாமிய பண்பாட்டை, இஸ்லாமிய அஹ்லாகை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். கல்வி அற்றவர்களாக வாழ்ந்த அந்த அரபு மக்கள், அவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்புக்கு பிறகு நாம் பார்க்கலாம் எப்படிப்பட்ட பெரிய பெரிய அறிஞர்கள் அங்கு வந்தார்கள் அரபு மக்களிலே என்று. இப்படி எல்லா துறைகளிலும், குறிப்பிட்ட ஒரு துறையில் புரட்சி ஏற்படுத்துவதற்காக மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைகளிலும் மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் இந்த 23 ஆண்டு காலங்களிலே. எனவேதான் கணித்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு உழைத்திருப்பார்கள், ரசூலுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எந்த அளவிற்கு கிடைத்திருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே கணித்திற்குரியவர்களே, அந்த பேருரையில் ரசூல் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, நான் இந்த மார்க்கத்தை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் என்பதை குறித்து நீங்கள் சாட்சி சொல்வீர்களா என்று சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்க எல்லோரும் சப்தமாக சொன்னார்கள், ஆம் யா ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை நம்மிடத்தில் கொண்டு சேர்த்து விட்டீர்கள். அப்போது ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அலாஹல் பல்லக்து, நான் இந்த மார்க்கத்தை உங்களிடத்தில் சேர்த்து விட்டேன், இறைவா நீயும் சாட்சியாளனாக இரு. மக்களே சாட்சி சொல்கிறார்கள், நீயும் சாட்சியாளனாக இரு. பிறகு ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஃபல்யுபல்லிகி ஷாஹிதுல் காயிப, நான் சொன்ன விஷயங்களை, எந்த மார்க்கத்தை நான் உங்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறேனோ, யாரெல்லாம் இதை குறித்து இன்னும் கேள்விப்படவில்லையோ, இங்கு வரவில்லையோ மக்கள், அவர்களிடத்தில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். யாரெல்லாம் இங்கு இருக்கிறீர்களோ, என்னை சந்தித்து பேசியிருக்கிறீர்களோ, இந்த மார்க்கத்தை என்னிடத்தில் நீங்கள் பெற்றிருக்கிறீர்களோ, நீங்கள் எல்லாம் பிறருக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று அழைப்பு பணியின் சுமையை சஹாபா பெருமக்களுக்கு ரசூல் அவர்கள் கொடுத்தார்கள். குறிப்பாக அந்த பேருரையிலே, இந்த அழைப்பு பணி உங்களுடைய பொறுப்பு, உங்களுக்கு கிடைத்த சத்திய மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்வது உங்களுடைய கடமை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் உணர்த்தினார்கள்.
இப்படி கணித்திருக்கிறவர்களே, முக்கியமான விஷயங்களை இந்த இறுதி பேருரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முறை சஹாபா பெருமக்கள் பெரிய கூட்டமாக இருந்தது அல்லவா, எனவே பல இடங்களில் நின்று நின்று தனித்தனியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரையை நிகழ்த்திருக்கலாம். எனவேதான் பல வகையான பேருரைகள் ஹதீஸில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு என்ன சம்பவங்கள் நடந்தது என்பதை அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ரசூலுடைய வாழ்க்கையை, ரசூலுடைய சீராவை படிக்கக்கூடிய, ரசூலுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினைகள் பெறக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.